அவார்டு வாங்கும்போது பார்த்தேன். அவார்டு வாங்கினி அப்பதான் ஃபர்ஸ்ட் உங்களை நான் பார்த்துருக்கேன். நன்றி. ஆக்சுவலா ஆமா, அந்த அவார்டு அதுவும் சாட்டர்டே ஒரு வாட்டி செம மழை, வீட்டுக்கு வரும்போது மழை வந்து பார்த்துருக்கோம். ஆமா, ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன். அப்பதான் வந்து பார்த்தேன். அதுக்கப்புறம் தான் சரி உங்களை நான் கம்யூனிட்டில வந்து ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தான் இருக்கோம். கிளாட். ஓகே. எஸ் गाइस. ஹாய் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கேன் ப்ரோ. கொஞ்சம் வாய்ஸ் கேட்கல, கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும் அவர் தெரியுது. நீங்க கொஞ்சம் ஜோரா பேசுங்க. அதனால எல்லாரும் மியூட்ல இருங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாரும் மியூட்ல இருங்க. நாய்ஸ் எதுவும் கிரியேட் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. ப்ரோ கொஞ்சம் எல்லாரும் மியூட்ல இருங்க. ஓகேங்களா? யா. மியூட். I'm just muting everyone bro. ஓகே. ஓகே. இப்போ ஆடிபிளா இருக்குங்களா? இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் ப்ரோ. ஓகேங்களா? சோ ஓகே. गाइस, இது வந்து மினி கேஸ் ஸ்டடி. நம்ம எப்பவுமே பண்ணுவோம் பாத்தீங்கன்னா, ஒரு 1/2 an hour இல்ல 1 hour 1.5 hour எல்லாம் போகும். அந்த மாதிரி இல்லாம இட் வில் பி எனிவேர் பிட்வீன் 15 to 20 minutes. ஓகேங்களா? இல்ல அதோட சின்னதா கூட இருக்கலாம். ஒரு மினி கேஸ் ஸ்டடி ஃபார் த பீப்புள் who are making more than 50,000 rupees per month. ஓகேங்களா? less than 1 lakh per month, more than 50,000 rupees per month. அதுல ஃபர்ஸ்ட் பர்சனா நம்ம பொன்னுசாமி ப்ரோ வந்திருக்காரு. ஸோ அவர் என்ன நம்பர்ஸ் பண்றாரு அதெல்லாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி லெட்ஸ் வெல்கம் ஹிம். ஓகேங்களா? நம்ம இந்த மினி கேஸ் ஸ்டடிக்கு ஒரு வெல்கம் போட்டு விட்டுருங்க. ஸோ அவர் பத்தி அவர் சொல்லட்டும். அவர் வாட் இஸ் மேக்கிங், என்ன இண்டஸ்ட்ரியில பண்ணிட்டு இருக்காரு, என்ன சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காரு, ஸோ அவரோட எக்ஸ்பர்டைஸ் என்ன எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஹாய் பொன்னுசாமி ப்ரோ, சொல்லுங்க உங்களோட இன்ட்ரோ நம்ம பார்த்து சொல்றீங்க. சரிங்க, நான் இன்ட்ரோ கொடுத்துட்றேன். சரிங்களா? நான் வந்து பாத்தீங்கன்னா 2017 ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஃப்ரீலான்சிங் ஜர்னியை. சரிங்களா? அப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டு நம்ம வந்து கொஞ்சம் புஷ் இருந்தாதான் நம்ம அதிகமா வந்து ஏர்ன் பண்ணணும்னு ஒரு இது இருக்கும். சரி, நம்மளுக்கு அந்த புஷ் கொஞ்சம் கம்மி. நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஒரு சின்ன இன்டர்ன்ஷிப் வந்து எடுத்து பண்ணோம். சரிங்களா? ப்ராஜெக்ட்ஸ் எடுத்தோம். அப்புறம் வந்து ஒரு கம்பெனியில ஃபர்ஸ்ட் ஒரு அளவுக்கு டீசென்டான சேலரி ஒரு ப்ராஜெக்ட் கிடைச்சிருச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த இது இல்லை நம்மளுக்கு. இப்ப அது எம்எம்சி கம்பெனில வந்ததுக்கு அப்புறம் தான் அகைன் வந்து நான் வந்து நிறைய அவுட்ரீச் பண்றேன். சரி, அவுட்ரீச் பண்றேன்னா நிறைய கிளைண்ட்ஸ் எடுக்கணும், ஏர்ன் பண்ணணும். அந்த இது அதிகமா ஏர்ன் பண்ணணும் ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து எம்எம்சி கம்பெனிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு இருக்கு. 1 lakh ஏர்ன் பண்ணணும், அந்த அச்சீவ்மெண்ட், அந்த கோல் அதெல்லாம் வந்து வர்றது. நான் வந்து 2019 ஒரு ஜாப் மாதிரி ஃப்ரீலான்ஸ் ஃபுல்லா ஒரு வீட்டுல இருந்து ஒர்க் பண்ற மாதிரியே ஒரு ப்ராஜெக்ட் முடிச்சிட்டேன். சரிங்களா? அது ஒரு 20K வந்துச்சு, 15K வந்துச்சு. சரிங்களா? அதை வச்சு நான் வந்து ஓகே, நம்ம ஃபுல் டைம் ஜாப் போயிருந்தா அதான் கிடைக்கும், நம்ம வீட்டுல இருந்து அதை ஏர்ன் பண்றோம் அப்படி ஒரு சாட்டிஸ்பாக்சன்ல இருந்துட்டேன் கொஞ்சம் டைம். அப்பப்ப கொஞ்சம் சின்ன ஃப்ரீலான்ஸ் ப்ராஜெக்ட் எடுப்பேன். ஆனா அந்த அளவுக்கு சேல்ஸ் இல்லாம இருந்தேன். இப்ப வந்து அதுக்கப்புறம் இப்ப கம்யூனிட்டில வந்ததுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா நான் வந்து ஓகே, எல்லாம் ஏர்ன் பண்றாங்க, நம்மளோட ஜூனியர்ஸ் நிறைய பேர் ஏர்ன் பண்ணும் போது நம்மளால கண்டிப்பா முடியும். அதுக்கான அந்த ஒரு பர்ன், டிசையர், இந்த கோல் அதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நான் நிறைய ட்ரை பண்ணி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகே ப்ரோ. ஸோ வாட் இஸ் த நம்பர் ப்ரோ? இப்போதைக்கு வாட் இஸ் யுவர் கரண்ட் ரெக்கரிங் அமௌண்ட்டா நீங்க எவ்வளவு பண்றீங்க மந்த்லி? ரெக்கரிங் வந்து பாத்தீங்கன்னா 65 சார், 65 கன்ஃபார்மா இருக்கு. இன்னொன்னு வந்து பைப்லைன்ல இருக்கு. அது ரெக்கரிங் தான் போட்டிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் சேலரி வரல, வந்தா 75 வந்துரும் ரெக்கரிங். சோ which is almost like deal closed. நீங்க வர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அது அந்த படி. ஆமா. அதை இன்னொன்னு வந்து நான் வந்து 1 டைம் ப்ராஜெக்ட் ரிப்பேர் பண்ணுவேன். ஆனா ரெக்கரிங் தான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது. ஒரு கிளையண்ட் ஆன் போர்ட் பண்ணியாச்சுன்னா ஒரு எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு டைம் வந்து நான் அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி அவுட்ரீச் கூட நிறுத்தி வச்சுட்டு பண்றதுனால தான் இவ்வளவு டிலே ஆகுறது. ஏன்னா எனக்கு சரி அடுத்தடுத்து கிளைண்ட்ஸ் எடுக்கலாம், ஆனா எனக்கு ஒருத்தங்களுக்கு சக்சஸ், நம்ம ஒரு கிளைண்ட் எடுக்கிறோம், அவங்களுக்கு சக்சஸ் கொடுக்குறோம், அதுதான் வந்து ஹாப்பி எனக்கு. சரிங்களா? அதனால ஒரு கிளைண்ட் எடுத்தா அவங்கள சஸ்டெயின் பண்ண ஒரு 3 months அவங்களுக்கு ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கும் அவங்களுக்கு கண்டிப்பா. அந்த மாதிரி தான் அதுக்கு அப்புறம் அவங்க ஓரளவுக்கு நம்ம ஒர்க்கை புரிஞ்சுப்பாங்க. அப்போது நம்ம அடுத்த கிளைண்ட்டுக்கு நான் அவுட்ரீச் பண்ண ட்ரை பண்றது. சூப்பர். ஸோ ப்ரோ, அண்ட் ஒரு கொஸ்டின் கேட்கணும்னா, இதுக்கு முன்னாடி நீங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு ரைட்டுங்களா? எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்போ அந்த நம்பர்ஸ் அதுக்கு முன்னாடி பண்ணாத நம்பர்ஸ் இப்போ நீங்க பண்றீங்க. ஓகேங்களா? 65 to 75,000 rupees per month பண்றீங்க. ரிகரிங் இல்லாத சில திங்ஸ் எல்லாம் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் பண்றீங்க. நான் நம்ம கம்யூனிட்டிலும் பார்த்துருக்கேன். ஸோ சிலதெல்லாம் நீங்க ரிகரிங் இல்லாத 1 டைம் ப்ராஜெக்ட்ஸா 10,000 15,000 அந்த மாதிரி இது சின்ன இல்ல 5,000 அந்த மாதிரி ரிகரிங் இல்லாதது பண்றீங்க. ஸோ வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் அந்த பொன்னுசாமி ப்ரோ அண்ட் திஸ் பொன்னுசாமி ப்ரோ? இல்ல அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் கிளியரா. வந்து எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா இந்த கம்யூனிட்டி சேர்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு இது கிடையாது, எனக்கு அந்த கோர்ஸ் கிடையாது. ஏன் கோல் வந்து பாத்தீங்கன்னா சரி ஒரு வாழ்க்கையில ஏதோ ஏர்ன் பண்றோம், அந்த செட்டில் ஏதோ இருந்துட்டு போயிடலாம், நம்ம ஃபுல் டைமா போனா ஒரு ஏர்ன் பண்ணுவோம், நம்ம ரிமோட்ல ஃப்ரீலான்சரா ஒர்க் பண்றோம் அப்படின்னு இருந்துச்சு.
இங்க ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா குரூப்பா கம்யூனிட்டியா நிறைய ஏர்ன் பண்ணும்போது நம்ம அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண முடியும், பொட்டன்ஷியல் நம்மகிட்டயும் இருக்கு. அதனால எல்லா ப்ராஜெக்ட்ஸையும் எடுக்கிறேன் நான். கிரேட் ப்ரோ, சூப்பர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிசன் பண்ணீங்க. அவரு இஸ் ஹேவிங் ஏ குட் எக்ஸ்பீரியன்ஸ். அவருக்கு நல்ல நாலேஜ் இருக்கு, நானும் பார்த்துருக்கேன், நல்ல நாலேஜ் இருக்கு. ஆனா அந்த பர்னிங் டிசைர்ன்றது இல்லாம இருந்துச்சு. ஸோ இங்க நம்ம ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம பீப்புள் பண்ற ஓகே நாமளும் பண்ண முடியும்ன்றது அவர் பண்ணாரு, இஸ் மேக்கிங். ஸோ ப்ரோ அனதர் கொஸ்டின்னா, இப்போ ஓகே இப்போ ஆல்மோஸ்ட் 65 to 75,000 rupees per month வந்திருக்கீங்க. இப்போ நம்ம பீப்புள் ஃப்ரெஷர்ஸா இருப்பாங்க, இல்ல இந்த ஃபியூச்சர்ல யாரானா இதுக்கு ரெக்கார்டிங் கூட பார்க்கலாம், நம்ம சேலஞ்ச் பார்ட்டிசிபென்ட் இல்லாத பீப்புள் கூட பார்க்கலாம். ஸோ வாட் இஸ் த ஸ்டெப்ஸ் தே நீட் டு டேக் டு கோ ஃப்ரம் 0 to 50 ஃபர்ஸ்ட் பர் மந்த்க்கு? ஓகே, இது ஃபுல்லா டோட்டலா ஃப்ரெஷரா இருந்தா வந்து அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்கும், சரிங்களா? அதனால வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட்டை வந்து எப்படியாவது வந்து நிறைய பேர் பாக்குறது எப்படின்னா நான் கத்துக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா எந்த ஃப்ரெஷர்னாலும் எந்த கிளைண்ட் பிடிக்கனாலும் ஜாப் பிடிக்கணும் கத்துக்க முடியாது. நம்ம தான் அங்க போய் அவங்களுக்கு டீச் பண்ணணும். அந்த ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தா போதும். சூப்பர். ஸோ அந்த 50 ஸ்டெப் இப்போ 50,000 rupees per month வரதுக்கு கான்ஃபிடென்ட் இருந்து அவுட்ரீச் பண்ணி லைக் கிளைண்ட் கிட்ட பேசினா மட்டும் போதுங்களா? வேற என்னென்ன பண்ணலாம்? இல்ல அதான் நம்ம ஒர்க் நம்மளால ரிசல்ட் கொடுக்க முடியும்னு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா போதும், சரிங்களா? அதுக்கேற்ற மாதிரி நம்ம சொல்லி அவங்களுக்கு புஷ் பண்ணா போதும். ஓகே, சூப்பர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் ப்ரோ, இப்போ நீங்க 50 தாண்டிட்டீங்க, 50,000 rupees per month நீங்க தாண்டிட்டீங்க, 75 கிட்ட போயிட்டு இருக்கீங்க. வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் தட் யூ ஆர் டேக்கிங் டு மேக் இட் லைக் 1 lakh per month? இல்ல அகைன் அதான் நம்ம வந்து பாத்தீங்கன்னா சில இது நம்ம ஒரு ஆக்சுவலா ஓரளவுக்கு இன்கம் வந்ததுக்கப்புறம் ஹையர் பண்ணணும், வேற ஏதாவது டீம் ஹையர் பண்ணணும், பில்ட் பண்ணாதான் நம்ம அதுக்கு க்ரோத் ஆக முடியும். சரி, ஏன்னா எல்லா டாஸ்கையும் நம்மளே பண்ணிட்டு இருக்க முடியாது. அது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஹையரிங் ப்ராசஸ் தான் இருக்கு. ஆனா இப்போ நம்ம சாய் டீம்லயும் பாக்குறோம், அவர் வந்து ஒரு MMR RR ரீச் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஹையர் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இப்போதைக்கு ஏஐ மூலமா என்ன டாஸ்க் பண்ண முடியுமோ அந்த டாஸ்க் பண்ணிட்டு இருக்கேன். சூப்பர் சூப்பர். ஏஐ சேலஞ்ச் மூலமா நீங்க கத்துக்கின திங்ஸ், ஏஐ திங்ஸ்லாம் வச்சு நீங்க பண்றீங்க. கிரேட் ப்ரோ. சோ ஆமா, இல்ல ரியல் பர்சனுக்கு பதிலா ஏஐ எம்ப்ளாயி மாதிரி என்ன பண்ண முடியும், சின்ன சின்ன டாஸ்க் பண்ண முடியுமோ அப்படி பண்ணி ஃபர்ஸ்ட் வந்து அதுதான் இருக்கும் ரெக்கமெண்ட். ஃபர்ஸ்ட் ஏன்னா ஹையர் பண்றதை விட நாம ஃபர்ஸ்ட் நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன டாஸ்க்லாம் ஏஐ வச்சோ இல்ல டூல்ஸ் வச்சு நம்ம பண்ணிட்டு அதுக்கப்புறம் when we go for like 1.5 2 lakh அது மேல போகும்போது கன்சிஸ்டன்டா அதுக்கப்புறம் யூ கேன் டெஃபினெட்லி ஹையர் எனிவன் ஃப்ரம் அவர் கம்யூனிட்டி. நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸுக்கும் அதை கொடுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி கொடுங்க. ஓகேங்களா? ஓகே. சோ ப்ராஜெக்ட்ஸ் வந்து கண்டிப்பா கொலாப் பண்ணி பண்ணிடுறேன், சரிங்களா? ஹையர் கண்டிப்பா பண்ணணும் ஃபியூச்சர்ல, கண்டிப்பா அதுக்கு அதுக்குதான் இப்போ கோல். ஸ்டேஜ் வந்து நம்ம ஹையர் பண்ணி கண்டிப்பா ஓரளவுக்கு போகணும். சூப்பர் ப்ரோ. ஸோ அதே மாதிரி நம்ம கம்யூனிட்டி எப்படி இருக்கு ப்ரோ? உங்களுக்கு கம்யூனிட்டி வாட் இஸ் கம்யூனிட்டியோட உங்களுக்கு அவுட்புட்டா உங்களுக்கு எப்படி கிடைக்குது? உங்க ரிசல்ட்ஸ் அவுட்புட்டா வரும் இல்லைங்களா? அது எப்படி கிடைக்குது? இன்புட்ஸா உங்களுக்கு எப்படி நாலேஜ் இந்த இன் டர்ம்ஸ் ஆஃப் நாலேஜ் ஆகட்டும் இல்ல சப்போர்ட்டுக்கு ஆகட்டும் எப்படி கிடைக்குது நம்ம கம்யூனிட்டி? கம்யூனிட்டியோட ப்ராஜெக்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா நான் ஜாப் தேடுறேன்னு பாத்தீங்கன்னா எப்படி தேடுறேன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் இனிஷியலா வந்து ஒரு ப்ராஜெக்ட் இருக்குன்னா இன்டர்ன்ஷிப் தான் ட்ரை பண்ணுவேன். நான் எல்லா இன்டர்ன்ஷியலா அந்த மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் இண்டீட்ல அப்ளை பண்ணுவேன். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவலா கம்பெனிக்கு ரீச் அவுட் பண்ணுவோம், சரிங்களா? இப்போ வந்து கம்யூனிட்டிலேயே நிறைய போஸ்டிங் போடுறாங்க, சரிங்களா? அதனால எல்லாமே மேக்ஸிமம் ஓரளவுக்கு ரெக்யூர் வந்து இருக்கு. ஆட் பண்றாங்க, ஸ்ட்ராட்டஜி பண்றாங்க, டிசைன் ஒர்க் பண்றது கிடையாது. நம்ம மீதி எது கேட்டாலும் நம்ம அடுத்த லெவலுக்கு போயிடும் ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணி. உங்களுக்கு அந்த ஈஸி இருக்கு, சரிங்களா? ஈஸி ஆக்சஸ் இருக்கு. ஒரு இது நீங்க லீட போய் கண்டுபிடிச்சு வர்றதுக்கு இங்க லீட் சோர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சூப்பர். எல்லாருக்குமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. எல்லாருக்கும் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அந்த ஹையரிங் குரூப்ல வாங்க. இட் இஸ் கம்ப்ளீட்லி ஃப்ரீ. 5,000 rupees மினிமமா நீங்க மேக் பண்ணீங்கன்னா யூ கேன் எலிஜிபிள் ஃபார் தட் பர்டிகுலர் குரூப். அந்த குரூப்ல நிறைய பேர் ஹையரிங்ன்றது போடுவாங்க. சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்ல இருந்து வாய்ஸ் ஓவர் ஆர்டிஸ்ட்ல இருந்து இப்போ கூட இன்னைக்கு ஒரு போட்டிருந்தாரு டெவலப்பருக்கு இது என்னது WordPress இன்டர்ன் வேணும்ட்டு. ஸோ அந்த மாதிரி எல்லாத்துக்கும் அங்கே உள்ள இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் கெட் எலிஜிபிள் கைஸ். ஸோ அண்ட் தென் ப்ரோ, இப்போ நீங்க ஒரு நம்ம பார்ட்டிசிபென்ட்ஸுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க எங்க இருக்கிற பீப்புளுக்கு? ஸோ உங்களுக்குன்னு ஒரு அப்பார்ட் ஃப்ரம் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை உங்களுக்கெல்லாம் இருக்கும் ஒரு அவங்களுக்கு ஒரு பர்சனலா ஒரு கோல் வைக்கணும், எப்படி வைக்கணும் கோல், அதை எப்படி நம்ம அச்சீவ் பண்ணலாம்னா உங்களோட இதுல நீங்க எப்படி சொல்லுவீங்க? இல்ல அதான் இப்போதைக்கு எல்லாம் 1 monthன்னு வந்து 1 lakhன்னு வந்திருக்கீங்க, சரிங்களா? அது வந்து மினிமம் கோல் தான் எல்லாருக்குமே, சரிங்களா? இப்போதைக்கு லைஃப் சினரியோக்கு நீங்க வந்து ஓரளவுக்கு நார்மலா லீவ் பண்ணணும்னாலே அந்த அளவுக்கு ஏர்ன் பண்ண வேண்டி இருக்கு, சரிங்களா? ஒரு ஃபேமிலி மேன் ஆயிட்டீங்கன்னா அந்த அளவுக்கு நம்ம ஏர்ன் பண்ணாதான் ஓரளவுக்கு டீசென்ட் ஃபேமிலி ரன் பண்ண முடியும். அதனால அதோட அதிகமா ரீச் பண்ற அளவுக்கு நம்ம கண்டிப்பா கோல் செட் பண்ணி ஆகும். கண்டிப்பா. ஆல்வேஸ் வி சே 1 lakh per monthன்றது பேர் மினிமம். யாரெல்லாம் 1 lakh per month பண்றாங்களோ அவங்களை கேட்டு பாருங்க, அது வந்து பத்தாது அதுதான் சொல்லுவாங்க.
ஏன்னா இப்போ இருக்கிற வாழ்க்கையில வந்து அப்போ நான் வந்து 2008 2010ல வந்து 1 lakh per monthன்றது பெரிய விஷயமா இருந்துச்சு. மேபி 2015ல கூட பெரிய விஷயம். ஓகேங்களா? ஆனா இப்போ 2025 26லாம் நீங்க போயிட்டே இருந்தீங்கன்னா டெஃபினட்டா வந்து இதெல்லாம் வந்து 1 lakh per month பேர் மினிமம் தான். ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நம்ம பொன்னுசாமி ப்ரோ சொன்ன மாதிரி தான் உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ்ன்றது தேவை. நீங்க எல்லாமே ஸ்கில் லேர்ன் பண்ணிட்டீங்க. ஓகே, லேர்ன் பண்ணிட்டு இருப்பீங்க. அதுல டவுட்ஸ் கிளாரிஃபை பண்றதுக்கு எல்லாமே நமக்கு இருக்கும். ஆனா இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி நீங்க கான்ஃபிடென்ட்டா போங்க, எடுத்துட முடியும். ஸோ அதே மாதிரி ப்ரோ லாஸ்ட் ஒன் ஆஃப் த கொஸ்டின் ப்ரோ, இந்த மாக் கால் குரூப்ஸ் எல்லாம் நீங்க கண்டிப்பா இருந்திருக்கீங்க. சரி, நிறைய இன்புட்ஸ் எல்லாம் நீங்க கொடுத்துருக்கீங்க. ஸோ அதோட இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, மற்ற பீப்புளுக்கு எப்படி இருக்கும்? நம்ம ஃப்ரெஷர்ஸ் நிறைய பிகினர்ஸ் இருப்பாங்க இல்லைங்களா? ஓகே ஓகே. இல்ல நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கண்டிப்பா நீங்க ஒரு மாக்கால்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றது வந்து கண்டிப்பா உங்களுக்கு எப்படி இன்புட் இருக்குன்னா, நீங்க லைவா போய் நிறைய பேர்கிட்ட இன்டராக்ட் பண்ண முடியாது. சரிங்களா? நிறைய பிசினஸ் ஓனர்ஸ் லைவா பேசி அவங்க என்ன இதுன்னு கலெக்ட் பண்ண முடியாது. அதை வந்து மாக்கால் மாதிரி நீங்க கலெக்ட் பண்றீங்க, அவ்வளவு டேட்டா கலெக்ட் பண்றீங்க. ஒரு அவங்களுக்கு என்ன ஸ்ட்ராட்டஜி வந்து யூஸ் ஆகும்னா நம்ம ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் கொடுக்குறாங்க. சரிங்களா? மாக்கால க்ளோஸ் பண்ணும் பண்றதில்ல, ஸ்ட்ராட்டஜி வரைக்கும் போகுது. சரிங்களா? அந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாம் தெரிஞ்சாதான் நம்ம ஒரு நேரா ஒரு டீலர்கிட்ட பேசுறோம், ஒரு பிசினஸ் ஓனர்கிட்ட பேசும்போது நம்ம அந்த ஸ்ட்ராட்டஜி நம்ம அங்க பிச் பண்ணலாம். சரிங்களா? அப்போ வந்து அவங்க ஓகே இவரால க்ளோஸ் பண்ண முடியும், ஒரு கான்ஃபிடன்ஸ் அவங்களுக்கு வரும். சரிங்களா? அதான் சேல்ஸ் கால் கண்டிப்பா அட்டெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? நம்ம செஷன்ஸ்லயே இருக்கும். எவ்ரி செஷன்ல நம்ம லாஸ்டா வச்சிருப்போம். அதை அட்டெண்ட் பண்ணுங்க, பேசி உங்களோட சேல்ஸ் ப்ராசஸை ரீஃபைன் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் ப்ரோ நெக்ஸ்ட் இப்போ ஓகே 1 lakh per month நீங்களே சொன்னீங்க, அது பேர் மினிமம். பட் வாட் இஸ் யுவர் கோல்? கேன் யூ சே தட்? இல்ல அகைன் அதான் சொல்றேன், எனக்கு இன்னும் டிசைர் கிடையாது. நான் இப்ப எனக்கு லோன் இன்னும் போட்டு வச்சிருக்கேன். அதனாலதான் இன்னும் நான் புஷ் பண்ணி நான் போயிட்டே இருக்கேன். அப்ப அது பேச வைங்க, எவ்வளவு வைக்கிறீங்க? அதான் இப்ப அதனாலதான் அகைன் அந்த ஏஜென்சி மாதிரி கண்டிப்பா ஃபார்ம் பண்ணி ஆகணும். இதான் இன்னொரு பிசினஸ் கண்டிப்பா இன்னொன்னு ஸ்டார்ட் பண்றேன். ரெண்டுத்துல ஏதோ ஒன்று கண்டிப்பா பண்றேன். அதான் என்னோட கோல் இப்போதைக்கு. ஏன்னா வந்து சர்வீஸ் பிசினஸ் சர்வீஸ் இது போயிட்டு இருக்கு. இன்னொரு ப்ராடக்ட் பிசினஸ் கண்டிப்பா ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும்னு ஒரு இதுல இருக்கேன். சூப்பர். ஐ சஜஸ்ட் டு ஹேவ் a goal of at least 3 to 5 lakh ப்ரோ. நெக்ஸ்ட் இயருக்கு நீங்க 3 to 5 lakh per monthன்றது நீங்க பண்ணணும். ஏன்னா உங்க எக்ஸ்பீரியன்ஸ், உங்க நாலேஜ், உங்க எக்ஸ்பர்டைஸ் எல்லாம் வந்துட்டு ஸ்கில்ஸ் அதுக்கு அந்த நம்பருக்குன்றது தேவைப்படும். அதுக்கு பொருந்தமானது இருக்கு. ஸோ அதை நீங்க அச்சீவ் பண்ணீங்கன்னா அதுக்கான நீங்க கொடுக்குற ரெஸ்பெக்டா இருக்கும். டெஃபினட்டா வந்து நீங்க அதை அச்சீவ் பண்ணுவீங்க. 3 to 5 lakh per month நீங்க அச்சீவ் பண்ணிட்டு நம்ம பசங்களுக்கு இன்னொரு கேஸ் ஸ்டடி கொடுங்க. ஸோ மீன் டைம் 1 lakh பண்ணிட்டு பெரிய ஜஸ்ட் நான் மியூட் பண்றேன். ஓகேங்களா? ஸோ மீன் டைம் வந்து நெக்ஸ்ட் நீங்க 1 lakh per month பண்ணிட்டு ஒரு பெரிய கேஸ் ஸ்டடிக்கு கொடுக்கலாம். பசங்க எல்லாம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கட்டும். இன் தட் பர்டிகுலர் லாங்கர் இது வந்து கேஸ் ஸ்டடியில வந்து இன்னும் பெருசா நம்ம பேசலாம். எப்படி வாட் ஆர் த திங்ஸ் தட் தே கேன் டூ. லாஸ்ட் ஒன் ஆஃப் த கொஸ்டின்ஸ் கேட்டுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு அந்த கொஸ்டின்ஸ் இருக்கும். எந்தெந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் நீங்க ஒர்க் பண்றீங்க ப்ரோ? என்னென்ன சர்வீஸ் பண்றீங்க? என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்றீங்க? எந்தெந்த இண்டஸ்ட்ரியில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? ஓகே சார். சரிங்களா? நம்ம மேட்ரஸ் கம்பெனிக்கு வந்து ஆன்லைன் சேல்ஸ் ஃபுல்லா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கன்சல்டிங் தான். இது ரெண்டுமே வந்து ஒரு அப்ராட் கன்சல்டன்சி ஒன்று ஒர்க் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன் மியூசிக் பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கு, அதுக்கு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். லீட் ஜென்ரேஷன் அப்புறம் ஆன்லைன் சேல்ஸ், இது ரெண்டு தான் மெயினா ஒர்க் பண்றோம். அதுக்கப்புறம் இப்ப வந்து நம்ம ஃப்ரீலான்சரா இருக்குன்னா இண்டிவிஜுவலா தனியா இருக்க வேண்டியதுனால ஒரு ஏஜென்சியும் இப்ப டைப் பண்ணிருக்கேன். சரிங்களா? ஒர்க் பண்றதுக்கு அதான் ஈப்ரானிட்டி, அவங்க கிட்ட கான்ட்ராக்ட்ல ஒர்க் பண்றேன். சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸ் மார்க்கெட்ல அவங்க கிட்ட ஜாயின் பண்ணி ஒர்க் பண்றேன். சூப்பர் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. தேங்க்யூ ஃபார் கமிங் ஃபார் திஸ் மினி கேஸ் ஸ்டடி. அண்ட் கண்டிப்பா நீங்க 1 lakh per month இன்னொரு 10 to 20 டேஸ்ல நீங்க பண்ணா நல்லா இருக்கும், உங்களுக்கும் நல்லா இருக்கும். இன்னொரு லைவ் கேஸ் ஸ்டடி நம்ம பெருசா நம்ம பண்ணிடலாம். ஸோ டேக் யுவர் டைம் ஃபார் another 20-25 டேஸ்க்குள்ள நீங்க another 1 client இல்ல 2 clients நீங்க ஆட் பண்ணீங்கன்னாவே 1 lakh per monthன்றது பண்ணிடுவீங்க. அது பேர் மினிமம் வச்சு நான் சொன்ன மாதிரி நெக்ஸ்ட் இயர் 3 to 5 lakh per month நீங்க பண்ணாதான் கண்டிப்பா அது உங்களுக்கான ஒரு ரெஸ்பெக்ட். நீங்க உங்களோட நாலேஜ் அண்ட் எக்ஸ்பர்டைஸ், உங்களோட ஸ்கில்லுக்கான ரெஸ்பெக்ட். ஸோ அதை நீங்க பண்ணிடுங்க. நீங்க பண்ணுவீங்கன்னு நம்பிக்கை இருக்கு. அதை பண்ணிட்டு நீங்க இங்க வந்து நம்ம பசங்களை நிறைய பேர் இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஓகேங்களா? கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ so much guys for attending this mini case study. நிறைய மினி கேஸ் ஸ்டடிஸ் வரும். இப்போ பொன்னுசாமி ப்ரோ மாதிரி நாளைக்கு அதெல்லாம் கண்டினியூஸா இருக்கு. ஸோ அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து உங்களெல்லாம் இன்ஸ்பயர் பண்ணி அவங்க கிட்ட இருந்து எடுத்துக்கணும், அந்த ஆக்ஷன் ஸ்டெப்ஸை எடுத்துன்னு போய் நீங்க ஆக்ஷன் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் எஸ் ப்ரோ நானும் வந்து 50,000 மேல பண்ண போறேன் நெக்ஸ்ட், இப்போ நான் 0ல இருக்கேன், 10ல இருக்கேன், இல்லை 20ல இருப்பீங்க, 25 40ல இருப்பீங்க. ஸோ 50 ஆயிட்டு பிறகு தான் அந்த மினி கேஸ் ஸ்டடி. யாரெல்லாம் they say it as me
கமான் கைஸ், ஜஸ்ட் டைப் இன் இன் chat மீ, நான் வரேன் ப்ரோ, நான் வரேன், எப்போ சொன்ன மாதிரி தான் நான் நான் வரேன். அந்த மாதிரி. ஓகே மீ குட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் பண்ணிட்டு நிறைய பேரை இன்ஸ்பயர் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் இப்போ பொன்னுசாமி ப்ரோ ஏர்ன் பண்ணாருன்னா அவர் மட்டும் கிடையாதுங்க, ஓகேங்களா? அவர் பாருங்க ஃபியூச்சர்ல இன்னும் 4 பேரை ஹையர் பண்ணணும், ஏஜென்சி மாதிரி வைக்கணுன்றது அவங்களோட லைஃபும் மாறும். அதே மாதிரி பொன்னுசாமியோட ஃபேமிலி அவங்க அவங்களோட ஹாப்பியா இருப்பாங்க. ஸோ இன் டர்ம்ஸ் ஆஃப் எதுல இருக்கட்டும், ஹெல்த் வெல்த் எல்லாத்துக்கும் மணி தேவை, ரைட்டுங்களா? ரிலேஷன்ஷிப்புக்கும் மணி தேவை. ஸோ ஸ்ட்ராங்காக இருக்கணும்னா, நம்ம நல்லா இருக்கணும்னா ரிலேஷன்ஷிப்லையும் மணி தேவை. ஸோ டெஃபினட்டாக அந்த மணின்றது நம்ம ஏர்ன் பண்ணுறது பேர் மினிமமாக 1 lakh per month வச்சுங்க. தேங்க்யூ ஸோ மச் ப்ரோ ஒன்ஸ் அகேன். See you soon in a 1 lakh per month case study very soon. ஓகேங்களா? Sure. Thank you. Bye. Thank you. தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ.